சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மோசமான செய்தியை அனுப்பிய இலங்கை கிரிக்கெட் அமைப்பு. IPL 2024 சீசனில் சென்னை அணியில் நீங்கா இடம் பிடித்து யாக்கருக்கும் டெத் ஓவருக்கும் மிக சிறந்து விளங்கி வருபவர் பதிரனா. இந்த ஆண்டு சீசனில் அவர் சிறப்பாக பந்து வீசி 6 போட்டிகளில் மட்டும் விளையாடி 13 விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார். அதன் மூலம் மிக குறைந்த போட்டிகளில் விளையாடி அதிக விக்கெட்டுகளை எடுத்த வீரர் இவரே. எனவே சேப்பாக்கத்தில் பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில் பதிரனா வீசா வேலையாக இலங்கை சென்றதால் அவரால் விளையாட முடியவில்லை. பிறகு இந்தியா வந்த பின் 2வது முறையாக தர்மசாலாவில் பஞ்சாபுக்கு எதிரான போட்டியில் விளையாடுவார் என எதிர்பார்த்த போது அவர் விளையாடவில்லை. எனவே இலங்கை அமைப்பு பதிரனாவை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து கொண்டது. CSK நிர்வாகத்துடன் இலங்கை அமைப்பு ஆலோசனையில் ஈடுபட்ட போது இனி பதிரனா சென்னை அணிக்கு 2024 சீசனில் மட்டும் விளையாட மாட்டார் என்று கூறியது. எதனால் விளையாட மாட்டார் என்ற கேள்விக்கு 2024 T20 உலகக்கோப்பை தொடங்க உள்ள நிலையில் பதிரனாவுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் அவர் ஓய்வு பெற்று காயம் விரைவில் குணம் அடைந்தால் மட்டும் அவர் T20 உலகக்கோப்பையில் பங்கேற்க முடியும் என்று இலங்கை அமைப்பு கூறியது. இதற்கு முன்பு வங்காளதேச வீரர் முஸ்தபிர் ரஹ்மான் அந்நாட்டு அமைப்பு அவரை அழைத்து கொண்டது. பின்னர் தீபக் சகாருக்கும் காயம் ஏற்பட்ட காரணத்தால் இந்த சீசனிலிருந்து விலகியுள்ளார். இதனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் பந்து வீச்சு நெருக்கம் அதிகமாகிவிட்டது. இதனை பற்றி கூறிய கேப்டன் ருத்ராஜ், தல தோனி இருக்கும் வரை நம்பிக்கை விட மாட்டேன் என்று கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது.